வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கிற ஒரு புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ரால்ஃப் வால்டோ ட்ரைன் எழுதினது 1899ல இன் டியூன் வித் தி இன்ஃபினிட், அதாவது முடிவில்லாத சக்தியுடன் இணங்கியிருத்தல். இந்த பேரு கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. அந்த டைட்டிலே ரொம்ப பவர்ஃபுல். ட்ரைன் இதுல ஒரு முக்கியமான கேள்வி கேக்குறாரு. அதாவது நமக்கும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய சக்திக்கும் அவர் அத பேராற்றல்னு சொல்றாரு. இதுக்கும் நடுவுல ஒரு தொடர்பு இருக்கு. அந்த கனெக்ஷனை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் அது எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம ஹெல்த், மன அமைதி, ஏன் நம்மளோட வெற்றி, வசதி இதுக்கெல்லாம் எப்படி பயன்படுத்துறது, இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். கரெக்ட். 100 வருஷம் பழசுனாலும் இதில் இருக்கிற விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற நம்ம வேகமான வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவைப்படுது. ட்ரெயின் எல்லா பெரிய தத்துவங்கள், ஞானிகளோட போதனைகள் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பொதுவான தங்க நூல் ஓடுதுன்னு சொல்றாரு. அது என்னது? அவர் சொல்றது என்னன்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்க இதில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி ஒரு அடிப்படை உண்மை இருக்கு. அதுதான் எல்லாத்தையும் இயக்கிற, எல்லாத்துலயும் இருக்கிற ஒரு முடிவில்லாத உயிர் சக்தி, ஒரு ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபினிட் லைஃப் அண்ட் பவர். ஓ, நீங்க அதை கடவுள்னு சொல்லலாம், பேராற்றல், பரப்பொருள், பிரபஞ்ச மனம், என்ன பேர் வேணா வைங்க. ஆனா அந்த மூலசக்தி ஒண்ணுதான். அதுவும் ஏதோ தாறுமாறா இயங்கல, சில மாறாத பிரபஞ்ச விதிகள் மூலமா அது செயல்படுதுன்னு சொல்றார். எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ அது நமக்கு வெளியில மட்டும் இருக்கிற சக்தியா, இல்ல நமக்குள்ளேயும் இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. ட்ரெயின் இதை அழகா விளக்குறார். இந்த சக்திக்கு 2 தன்மை இருக்கு. ஒன்னு, இது எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு, அதாவது இம்மானன்ட், உங்களுக்குள்ள, எனக்குள்ள, இந்த மைக்ல, எல்லாத்துலயும். இன்னொன்னு, இது எல்லாத்தையும் தாண்டி நிக்குது, டிரான்செண்டன்ட். இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி நம்ம அறிவுக்கு எட்டாத அளவுக்கு பெருசா இருக்கு. நம்மளோட உயிர் சக்தியே, நம்ம ஜீவன் இந்த மூலத்திலிருந்தான் வருது. ஒரு டிவைன் இன்ஃப்ளோ மாதிரி, ஒரு தெய்வீக நீரோட்டம் மாதிரி நமக்குள்ள வருது. ஓ, ஒரு கடல் மாதிரி சொல்றீங்களா? கடல்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி எடுத்தா அந்த சொட்டோட தன்மையும் கடலோட தன்மையும் ஒண்ணுதான், ஆனா அளவுல தான் வித்தியாசம். அந்த மாதிரியா? பிரமாதம், கரெக்டா சொன்னீங்க. அதுதான் ட்ரெயின் சொல்ற ஓமை. நம்ம உயிரோட சாரம் அந்த பேராற்றலோட சாரத்துக்கு சமமானது. குவாலிட்டி ஒண்ணுதான், டிகிரி, அதாவது அளவு தான் வேற. இந்த உண்மையை உணர்றது தான் மனுஷ வாழ்க்கையோட முக்கியமான விஷயம்னு அவர் சொல்றாரு. அப்போ இத உணர்றதுனால என்ன ஆகும்? இதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா படுது. சும்மா நான் அந்த சக்தியோட ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறது மட்டுமா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? இல்ல, இது வெறும் அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறது இல்ல. ட்ரெயின் சொல்றது இத உணர்வு பூர்வமா, உயிருள்ளதா, ஆழமா ஃபீல் பண்றது, அந்த தெய்வீக நீரோட்டத்துக்கு நம்மள நாம முழுசா திறந்து கொடுக்கறது. சரி. எந்த அளவுக்கு நாம இந்த ஒன்றிப்ப ஆழமா உணர்றோமோ அந்த அளவுக்கு அந்த முடிவில்லாத சக்தியோட குணங்கள், அதாவது அமைதி, ஞானம், சக்தி, அன்பு, இதெல்லாம் நம்ம மூலமா வெளிப்படும்னு சொல்றார். அப்போ நாம வெறும் மனுஷங்கள் இல்ல, ஒரு மாதிரி கடவுள் மனிதர்கள் ஆக முடியும்னு சொல்றாரா? காட் மென் மாதிரி. ஆமா, அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. மனுஷ உருவத்துல இருந்துகிட்டே அந்த தெய்வீக சக்திகளை வெளிப்படுத்துறவங்க. ஆனா நம்மள பல பேர் இதை ஏன் உணரதில்ல? காரணம் நம்ம அறியாமைதான். அறியாமை. ஆமா, இந்த அறியாமை தான் நாமளே நமக்கு போட்டுக்கிற தடைகள், கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம். இத விளக்க அவர் சொல்ற தாமரை குளத்தோட ஓமை ரொம்ப அருமையா இருக்கும். சொல்லுங்களேன், என்ன அது? இப்போ கற்பனை பண்ணிக்கங்க, ஒரு அழகான தாமரை குளம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ஏரியிலிருந்து தண்ணி வருது. ஒரு சின்ன மதகு மாதிரி ஒன்னு இருக்கு, அதுதான் தண்ணி வரத கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மதகை திறந்து வச்சா என்ன ஆகும்? குளத்துக்கு எப்பவும் தண்ணி வரும், குளம் நிறைஞ்சு வழியும், தாமரை பூக்கும், மீன் துள்ளும், பறவைங்க வரும், தேனி வரும், சுத்தி இருக்கிற வயலுக்கும் தண்ணி போகும், செழிப்பா இருக்கும். ஆமா. ஆனா அந்த மதகை யாராவது இப்போ தண்ணி வேண்டாம் நினைச்சோ இல்ல தெரியாமலோ மூடிட்டா என்னாகும்? குளம் வத்திடும், எல்லாம் காஞ்சு போயிடும். அதேதான், குளம் வறண்டு போயிடும், வயலுக்கும் தண்ணி இல்ல. அந்த குளத்தால தானா அந்த மதகை திறக்க முடியாது. ஆனா மனுஷங்களான நமக்கு அந்த சாய்ஸ் இருக்குன்னு ட்ரெயின் சொல்றார். ஓ, நாம நம்ம அறியாமையால, பயத்தால, சந்தேகத்தால இந்த தெய்வீக நீரோட்டத்தை தடுக்கிற அந்த மதகையை மூடி நம்ம வாழ்க்கைய வறண்டு குளமா மாத்திக்கலாம். இல்லனா அந்த மதகையை திறந்து விட்டு அந்த பேராற்றல் நமக்குள்ள பாஞ்சு நம்ம வாழ்க்கையை நிறைச்சு நமக்கும் மத்தவங்களுக்கும் பயனுள்ளதா மாத்தலாம். சாய்ஸ் நம்மகிட்ட தான் இருக்கு. சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா. சரி, இந்த சாய்ஸை நாம எப்படி பயன்படுத்துறது? இதுதான் அடுத்த கேள்விக்கு கொண்டு வருது. நம்ம எண்ணங்களோட சக்தி. ட்ரெயின் இத பத்தி என்ன சொல்றார்?
ட்ரெயின் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. எண்ணங்கள் சும்மா இல்ல, அது சக்திகள். தாட்ஸ் ஆர் ஃபோர்சஸ். அதுக்கு உயிர் இருக்கு. அது நுட்பமானது, ஆனா ரொம்ப வலிமையானது. அதுக்கு உருவம், தரம், பொருள் எல்லாமே இருக்கு. நாம பார்க்குற இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே, ஒரு வீடு, ஒரு பெயிண்டிங், ஒரு மிஷின், எதுவா இருந்தாலும் அது முதல்ல ஒருத்தரோட மனசுல, அந்த காணாத உலகத்துல ஒரு எண்ணமா தான் உருவாகுது. காணாதது காரணம், காணப்படுவது விளைவு. அப்போ நாம நம்ம எண்ணங்கள் மூலமா கிரியேட் பண்ற சக்தி நமக்கு இருக்கு. அப்போ நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துடுமா? இது இந்த ஈர்ப்பு விதின்னு சொல்றாங்களே, அது மாதிரியா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ராயன் சொல்றார். அவர் அத மனதோட ஈர்க்கும் சக்தி அப்படின்னு சொல்றார். ஒத்தது ஒத்தது ஈர்க்கும்னு ஒரு பிரபஞ்ச விதி இருக்கு இல்லையா? ஆமா. அந்த விதிப்படி நம்மளோட முக்கியமான எண்ணங்கள், நம்ம மனப்பான்மை எப்படியோ அதுக்கேத்த மாதிரி சூழ்நிலைகளையும் ஆட்களையும் சக்திகளையும் நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கைக்கு இழுக்கிறோம். இது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்துகிட்டே இருக்கு. இது கேட்க கொஞ்சம் பயமா இருக்கே. அப்போ நாம ஒரு எண்ண கடல்ல வாழ்றோம்னு சொல்றீங்க. நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட நெகட்டிவ் எண்ணங்கள், நியூஸ், சோஷியல் மீடியா இதெல்லாம் நம்மள பாதிக்காதா? பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ட்ரெயின் சொல்ற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்களோட எண்ணங்கள் மட்டும் இல்ல, நம்ம கூட நேரடியா தொடர்புல இல்லாதவங்க, ஏன் இறந்து போனவங்களோட எண்ணங்கள் கூட நம்மள பாதிக்கலான்னு அவர் சொல்றாரு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இதுக்கு அடிமையா இருக்க தேவையில்ல. ஓகே. நாம நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா உறுதியா இருந்தா எந்த பாதிப்பு உள்ள விடணும், எதை தடுக்கணும் நம்மால முடிவு பண்ண முடியும். நம்ம மனசுக்கு நாமளே ஒரு கேட் கீப்பர் மாதிரி இருக்கணும். அத பிராக்டிகலா எப்படி செய்யறது? ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுக்கணுமா? ஒரு வகையில அப்படி வச்சுக்கலாம். ட்ரெயின் ஒரு சிம்பிள் பிராக்டிஸ் சொல்றார். அப்பப்போ மனசுக்குள்ள கெட்ட, தாழ்வான, நெகட்டிவான எல்லாத்துல இருந்தும் என்ன நான் மூடிக்கிறேன். நல்ல, உயர்ந்த, பாசிட்டிவான பாதிப்புகள் எல்லாத்துக்கும் என்ன முழுசா திறந்துக்கிறேன் அப்படின்னு உறுதியா நினைச்சுக்கிறது. இது ஒரு பழக்கமா மாறும்போது அது ஒரு மென்டல் ஷீல்டா வேலை செய்யும். இது கூடவே நம்பிக்கை, ஃபெய்த், மன உறுதி, வில் பத்தியும் பேசுறாரே. ஆமா, நம்பிக்கைங்கிறது சும்மா ஆசைப்படுறதில்ல. அது ஒரு தீவிரமான விருப்பத்தோட கூடிய எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டன்ட் டிசைர். இது ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் மாதிரி. நாம எதை உண்மையா நம்பி எதிர்பார்க்கிறோமோ அதை இழுக்கும் சக்தி இதுக்கு இருக்கு. ஆனா சந்தேகம், பயம் வந்துட்டா இந்த சக்தி வீக் ஆயிடும். சரி, மன உறுதி, வில் பவர். அது வேற. மன உறுதிங்கிறது நம்ம எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட திசையில செலுத்துற ஒரு கருவி. ஆனா மனுஷனோட மன உறுதிக்கு லிமிட்ஸ் இருக்கு. நம்மளால எல்லாத்தையும் வெறும் வில் பவர் வச்சு சாதிக்க முடியாது. அப்போ வில் பவர் யூஸ் இல்லையா? இல்ல, அப்படி சொல்லல. மனுஷ மன உறுதிக்கு லிமிட் இருக்கு. ஆனா தெய்வீக மன உறுதிக்கு, அதாவது அந்த பேராற்றலோட சித்தத்துக்கு லிமிட் இல்லைன்னு சொல்றார். இங்கதான் முக்கியமான கனெக்ஷன் வருது. நம்மளோட தனிப்பட்ட மன உறுதிய அந்த உயர்ந்த தெய்வீக மன உறுதியோட நம்ம சுயநலம் இல்லாம இணைக்கும் போது நாமளும் எல்லையில்லாத சக்தியை பெறுகிறோம். நம்ம செயல்கள் எல்லாம் வெறும் நம்ம முயற்சியா இல்லாம அந்த டிவைன் பவரோட வெளிப்பாடா மாறுது. இது ரொம்ப ஆழமான கருத்து. சரி, இந்த மனநிலை, இந்த பேராற்றலோட இணைப்பு, இது நம்ம உடல் ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குது? இத பத்தி ட்ரெயின் என்ன சொல்றாரு? ஏன்னா ஹெல்த் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரிய கவலையா இருக்கு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான பகுதி. ட்ரெயினோட வாதம் சிம்பிள். அந்த முடிவில்லாத பேராற்றல்ல நோயோ பலவீனமோ கிடையாது. அது முழுமையான ஆரோக்கியத்தோட சக்தியோட மூலம். அப்போ அதோட உண்மையா இணையற நம்ம கிட்டயும் நோய் இருக்க முடியாது. ஓ. உடல் ஆரோக்கியங்கிறது வெளியிலிருந்து வர்றதில்ல, அது உள்ளிருந்து வர்றது. உள்ளே எப்படியோ வெளியே அப்படிங்கிறத அவர் அழுத்தமா சொல்றார். நம்ம மனநிலை, உணர்ச்சிகள் உடம்ப பாதிக்கும்னு நமக்கு தெரியும். திடீர்னு ஒரு கெட்ட நியூஸ் கேட்டா முகம் வெளுத்து போறது, கோவம் வந்தா தலைவலிக்கிறது. இத ட்ரெயின் எப்படி விளக்குறார்? ட்ரெயின் இதை இன்னும் ஆழமா பார்க்கறார். பயம், கவலை, கோபம், பொறாம, வெறுப்பு, இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்ச்சிகள் வெறும் மனசோட நிக்கிறதில்ல. அது நம்ம உடம்புல நிஜமாவே நச்சு பொருட்களை உருவாக்குது. நிஜமாவா? ஆமா, இந்த நச்சுக்கள் நம்ம ரத்த ஓட்டக்கு கெடுக்குது, நரம்பு மண்டலத்தை பாதிக்குது, உடம்போட இயல்பான வேலைகளை தடுத்து நோய்களுக்கு வழிவகுக்குதுன்னு அவர் சொல்றார். அப்போ பாசிட்டிவ் உணர்ச்சிகள்? அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அன்பு, நம்பிக்கை, அமைதி, சந்தோஷம், இந்த மாதிரி உணர்ச்சிகள் உடம்புல ஆரோக்கியமான புத்துயிர் கொடுக்கிற சுரப்புகளை தூண்டுது. அது உடம்போட பாதைகளை திறந்து ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி ஹீலிங்கை ஊக்குவிக்குது. ட்ரெயினவர் காலத்து விஞ்ஞானிகள் கூட
பயங்கர கோபம், குற்ற உணர்ச்சி மாதிரி சமயங்கள்ல வேர்வையில, எச்சில்ல கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறத கண்டுபிடிச்சதா சொல்றாரு. அதனால உண்மையான ஆழமான குணமாகறதுங்கிறது உள்ளிருந்து வர இந்த சக்தியால தான் நடக்குது, மருந்துகளால இல்ல. மருந்துகள் வேணும்னா சில தடைகளை நீக்க ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளவுதான். கேக்க நல்லா இருக்கே. ஆனா பிராக்டிக்கலா உடம்பு சரியில்லாதப்போ இது எப்படி யூஸ் பண்றது? நான் ஹெல்த்தியா இருக்கேன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறதா? இல்ல, ட்ரெயின் வெறும் வார்த்தைகளை விட உணர்தலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாரு. அவர் ஒரு வழி சொல்றாரு. முதல்ல மனசை அமைதிப்படுத்திக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்க மேல இருக்கிற கோவம், வெறுப்பை விட்டுட்டு ஒரு அன்பான மனநிலைக்கு வரணும். சரி. அப்புறம் தனியா அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆழமா தியானிக்கணும். நான் அந்த முடிவில்லாத வாழ்வோட, ஆரோக்கியத்தோட, சக்தியோட, ஆவியோட ஒண்ணு. என் உண்மையான இயல்புல நோயோ பலவீனமோ இருக்க முடியாது. இப்போ என் உடம்போட ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த முடிவில்லாத பேராற்றலோட குணமாகிற சக்தி பாயறதுக்கு என்ன முழுசா திறக்கிறேன். அந்த சக்தி இப்போ என் உடம்புல பாய்ஞ்சு குணமாகிற வேலை இயல்பா நடக்குது அப்படின்னு முழு நம்பிக்கையோட உணரணுமா. ஓகே. இத ஒரு சடங்கு மாதிரி செய்யாம அந்த உணர்வுல நிலைச்சிருக்க பழகணும்னு சொல்றாரு. இது ஒரு மாதிரி மென்டல் ஹீலிங் மாதிரி இருக்கு. ஆனா அதே சமயம் இயற்கையோட விதிகளை மீறினா நோய் வரும்னு சொல்றாரே. ஆமா, அதுவும் முக்கியம். இந்த மனநிலைங்கிறது உடம்போட விதிகளை மீறலான்னு அர்த்தம் இல்ல. தப்பான சாப்பாடு, தூக்கமின்மை, எக்ஸசைஸ் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு மனசால மட்டும் ஹெல்த்தியா இருக்க முடியாது. இயற்கையோட விதிகளோட ஒத்து வாழ்றதும் அவசியம். ஆனா பல சமயம் நோய்க்கு மூல காரணம் நம்ம பயமா இருக்குன்னு சொல்றாரு ட்ரெயின். பயமா? எப்படி? நாம எதுக்கு ரொம்ப பயப்படுறோமோ அந்த சூழ்நிலையையோ நோயையோ நாம இழுக்கிறோன்னு சொல்றாரு. உதாரணமா, சில பேர் காத்து பட்டா ஜலதோஷம் பிடிச்சிடுவோன்னு ரொம்ப நம்புவாங்க, பயப்படுவாங்க. லேசா காத்து அடிச்சாலே அவங்க தும்ம ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமா. ஆனா அனே காத்துல இருக்கிற இன்னொருத்தர் அத பத்தி பயப்படாம அத ஒரு பொருட்டாவே நினைக்காம இருக்கலாம். அவருக்கு ஒன்னும் ஆகாது. இங்க காத்து பிரச்சனை இல்ல, அத பத்தின பயம்தான் பிரச்சனையை உருவாக்குது. இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்றாரு. நாம சூழ்நிலையோட அடிமையா இல்லாம எஜமானா இருக்கணும். ட்ரெயின் சொல்ற மாதிரி ஒருத்தர் எப்படி நினைக்கிறானோ அப்படியே ஆகிறான். அதனால கடவுளோட பேராற்றலோட சேர்ந்து சிந்தி. இது ஆரோக்கியத்துக்கு பொருந்தும்னா வாழ்க்கையோட மத்த பகுதிகளுக்கும் இது பொருந்தும் தானே? அன்பு, ஞானம், அமைதி, சக்தி, வளம் இதெல்லாம் அடையறதுக்கும் இதே பிரின்சிபல் தானா? நிச்சயமா. ட்ரெயின் இந்த புத்தகத்துல இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா விளக்குறார். அந்த பேராற்றலோட இருக்கிற இணைப்பு அது ஒரு சென்ட்ரல் லைட் மாதிரி. அது எரிஞ்சா ரூமோட எல்லா பக்கமும் வெளிச்சம் போற மாதிரி இந்த இணைப்பு நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியும் பிரைட் ஆக்குது. சுருக்கமா சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு அன்பு எப்படி அதிகமாகுது? நாம எல்லாரும் அந்த ஒரே பேராற்றலோட வெளிப்பாடுதான் ஆழமா உணரும்போது மத்தவங்க கிட்ட இருக்கிற வேறுபாடுகளை தாண்டி ஒரு அடிப்படை ஒற்றுமையை உணர்றோம். இது ஒரு உலகளாவிய அன்பா மாறுது. தப்பெண்ணம், ஜாதி, மதம், மொழி இந்த வேறுபாடுகளால வர்ற வெறுப்பெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுது. அது மட்டும் இல்ல, அன்பை ஈர்க்குங்கிற விதிப்படி நாம மத்தவங்களுக்கு உண்மையான அன்பை கொடுக்கும்போது நம்மள நோக்கியும் அன்பு வருது. உலகம் உன்னை நேசிக்கணும்னா முதல்ல நீ உலகத்தை நேசின்னு ட்ரெயின் சொல்றாரு. அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் டெய்லி தனக்கு தெரியாத அன்பான மனுஷங்க எல்லாருக்கும், அன்பான எல்லோருக்கும் நான் உங்களை நேசிக்கிறேன்னு ஒரு எண்ணத்தை அனுப்புறத வழக்கமா வச்சிருந்தாராம். அடுத்து ஞானம், விஸ்டம். அறிவை புக்ஸ்ல இருந்து கத்துக்கிறோம். ஞானத்தை எப்படி பெறுறது? ட்ரெயின் சொல்றது உண்மையான ஞானம்ங்கிறது உள்ளே இருந்து நம்ம உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் மூலமா வர்றது. நாம நம்ம ஈகோவை, முன்முடிவுகளை எல்லாம் ஓரமா வச்சுட்டு அந்த முடிவில்லாத ஞானத்துக்கு, இன்ஃபினிட் விஸ்டம்க்கு நம்மளை நாம திறந்து கொடுக்கும்போது நமக்கு தேவையான கைடன்ஸ், புரிதல் எல்லாம் கரெக்டான நேரத்துல உள்ளுணர்வா கிடைக்கும். ஓ. இதுக்கு ஒரு குழந்தை மாதிரி உண்மையை ஏத்துக்க தயாரா இருக்கணும். உண்மை வெளியில இல்ல, நமக்குள்ள இருக்கு. ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி உனக்கு நீயே உண்மையாயிரு. இந்த உள்ளுணர்வு தான் அந்த அமைதியான மெல்லிய குரல், ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ்னு ட்ரெயின் சொல்றார். சரி, இன்னைக்கு உலகத்துக்கு ரொம்ப தேவையான அமைதி, பீஸ் பத்தி என்ன? உண்மையான நிலையான அமைதிங்கிறது வெளியில இருக்கிற சூழ்நிலைய பொறுத்ததில்ல, அது உள்ள இருந்து தான் வரணும்னு ட்ரெயின் சொல்றார். நாம அந்த முடிவில்லாத அமைதியோட, ஆவியோட, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபினிட் பீஸோட நம்மளை இணைச்சிக்கும் போது பயம், கவலை, ஏமாற்றம் மாதிரி உணர்வுகள்லாம் பலவீனமாகிடுது. வாழ்க்கையில புயல் அடிச்சாலும் கலங்காம நிக்கிற ஒரு உள் உறுதி நமக்கு கிடைக்குது. ஏசாயா தீர்க்கதரிசியோட வார்த்தைகளை அவர் சொல்றார். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். வெளி உலக அமைதி வேற, உள்மன அமைதி வேறன்னு புரிஞ்சுக்கணும். சக்தி, பவர், இது வெறும் பிசிக்கல் பவர் இல்லையா? இல்லவே இல்ல.
உண்மையான சக்திங்கிறது மத்தவங்கள அடக்கிறதோ கண்ட்ரோல் பண்றதோ இல்ல. அது அந்த முடிவில்லாத சக்தியோட இன்ஃபினிட் பவரோட நாம வச்சிருக்கிற கனெக்ஷன்ல இருந்து வர்றது. சரி. இந்த இணைப்பு நம்ம சுமதல பரம்பரை உடல் பலம் மாதிரி லிமிட்டேஷன்ஸை தாண்டி செயல்பட உதவுது. நம்ம மத்தவங்கள மாதிரி ஆக முயற்சி பண்றதை விட்டுட்டு உண்மையா நாம இருக்கும்போது நம்ம தனித்துவமான திறமைகள் வெளிப்படும். அந்த உயர்ந்த சக்தியோட சேர்ந்து வேலை செய்யும்போது நாம செய்யற எந்த வேலையிலையும், அது பெயிண்டிங்கா இருக்கலாம், பேச்சா, பாட்டா, எழுத்தா, தொழிலா, எதுவா வேணா இருக்கலாம், ஒரு உண்மையான அட்ராக்ட் பண்ற சக்தி வெளிப்படும். கடைசியா வளம், பிளென்டி, பணம், பொருள் இதெல்லாம் எப்படி இந்த தத்துவத்தோட சேருது? ட்ரெயினோட பார்வை இது. பிரபஞ்சங்கிறது வறுமையோட அடிப்படையில இயங்கல, அது எல்லை இல்லாத செழிப்போட இன்ஃபினிட் பிளென்டி அடிப்படையில இயங்குது. நாம அந்த முடிவில்லாத செழிப்போட ஆவியோட நம்மளை இணைச்சுக்கும் போது நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான எல்லாமே நம்மளை நோக்கி இழுக்கப்படுற ஒரு மேக்னெட்டா நாம மாறுறோம். வறுமையை பத்தின எண்ணம், பற்றாக்குறை மனப்பான்மை, இதெல்லாம் வறுமையையும் பற்றாக்குறையையும் தான் இழுக்கும். அதே மாதிரி செழிப்பை பத்தின எண்ணம், நம்பிக்கை, தாராள மனப்பான்மை, இதெல்லாம் செழிப்பை இழுக்கும். நம்ம உண்மையான தேவை என்னன்னு உணர்ந்து சரியான முறையில நம்பிக்கையோட கேட்டா சப்ளை எப்பவும் இருக்கும்னு சொல்றார். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயமும் சொல்றார். கிடைக்கிறத பதுக்கி வைக்கிறது நஷ்டத்தை தான் தரும். புத்திசாலித்தனமா நமக்கும் மத்தவங்களுக்கும் பயன்படுற மாதிரி அதை பயன்படுத்துறது தான் தொடர்ந்து வளத்தை பெருக்கும். இங்க இயேசுவோட போதனையை ஞாபகப்படுத்துறார். முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் பேராற்றலுடைய விதிகளையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆக மொத்தத்துல ரால்ஃப் வால்டோ ட்ரெயினோட இன்டியூன் வித் தி இன்ஃபினிட் புத்தகத்தோட மைய செய்தின்னு பார்த்தா இதுதான். நாம எல்லாரும் அந்த முடிவில்லாத வாழ்வோட, சக்தியோட, ஞானத்தோட, அன்போட இயல்பாவே கனெக்ட் ஆயிருக்கோம். இந்த இணைப்பை நம்ம ஆழமா உணர்ந்து அதுக்கு நம்மள முழுசா திறந்து கொடுக்கறதன் மூலமா நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதிகள்லையும் ஹெல்த், மன அமைதி, ரிலேஷன்ஷிப்ஸ், சக்தி, வளம், நீ எல்லாத்துலயும் ஒரு நல்ல பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது சும்மா பாசிட்டிவ் எண்ணங்களை சொல்றது மட்டும் இல்ல, அந்த பிரபஞ்ச பேராற்றலோட விதிகளோட நம்ம வாழ்க்கைய ஹார்மோனியஸா அமைச்சுக்கிறது. நீங்க கேட்ட மாதிரி இது ஏதோ பெரிய சிக்கலான மந்திரமோ சடங்கோ இல்ல. இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான நமக்குள்ள நாம செய்யற ஒரு பயணம். நம்மள நாம அந்த முடிவில்லாத பேராற்றலுக்கு திறந்து கொடுக்கறது பத்தினது. நம்ம அறியாமைங்கிற கதவை திறந்து அந்த தெய்வீக நீரோட்டம் நமக்குள்ள பாய விடுறது பத்தினது. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ட்ரெயின் வெறும் அஃபர்மேஷன் சொல்றதை விட உண்மையான உணர்தலுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாரு. ஓ, உணர்தலுக்கா? ஆமா. நான் சக்தியோட இணைஞ்சிருக்கேன்னு 100 தடவை சொல்றதை விட ஒரு நிமிஷம் அந்த இணைப்பை நீங்க உண்மையா உணர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த சக்தியோட ஓட்டத்தை, அந்த அமைதிய, அந்த அன்பை நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லன்னா ட்ரெயின் சொல்ற அந்த அமைதியான மெல்லிய குரல், ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ், உங்களோட உள்ளுணர்வின் குரலை இந்த உலகத்தோட டெய்லி சத்தங்களுக்கு நடுவுல நீங்க எப்படி கேட்க பழகலாம்? இதை நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கும் எங்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.